லைவ் ஸ்ட்ரீம்ல இந்த பொண்ணு என்ன மாதிரியான ஸ்பைசி ஃபுட் சாப்பிட்டாலும் அதனால அவளோட ஃப்ரெண்டுக்கு கடுமையான வயித்த வலி வருது. ஒரு கட்டத்துக்கு மேல அவ மயங்கியே விழுந்துடுறா. ஹாஸ்பிட்டல்ல கண்ணு முழிச்சா டாக்டர் இதுக்கு மேல நீங்க ஸ்பைசி ஃபுட் சாப்பிட்டீங்கன்னா நீங்க இறந்தே போயிடுவீங்கன்னு சொல்றாங்க. அவங்க சொன்ன மாதிரியே இந்த பொண்ணு இறந்து போயிடுறா. திருப்பி ரீபான் ஆகிறா. அவளுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆனா அவளோட ஃப்ரெண்டு சாப்பிட்ற ஸ்பைசி ஃபுட்னால தான் நமக்கு இவ்வளோ அலர்ஜின்னு தெரிஞ்சுக்கிட்டு இதை அதோட நிப்பாட்டணும்னு சொல்லி அந்த லைவ் ஸ்ட்ரீமுக்கு அவளே போயிடுறா. இங்க போய் நிறைய ஸ்வீட் உள்ள ஸ்நாக்ஸா சாப்பிட்றா. அது ஆடியன்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்சிருக்கா. அதனால அந்த லைவ் ஸ்ட்ரீமை கண்டினியூ பண்றா. ஒரு வழியா அதை நல்லபடியா முடிச்சுட்டு தன்னோட ரூம்க்கு வரா. ஆனா அவளுக்கு அப்பயும் வயித்த வலி தாங்க முடியல. அந்த ஃபுட்டும் ஒத்துக்காம அவ வாமிட் எடுத்தாரா. நமக்கு ஸ்வீட் கூட ஒத்துக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி அவ ரொம்பவே யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்பதான் அவளோட ஃப்ரெண்டு லைவ் ஸ்ட்ரீம்ல இன்னும் ஹாட்டான சாப்பாடுலாம் சாப்பிடுறத பாக்குறா. இவளால அதுக்கப்புறம் வயித்த வலி தாங்க முடியாம திருப்பியும் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகுறா. டாக்டர் நீங்க இதுக்கப்புறம் சாப்பிட்டீங்கன்னா திரும்பியும் நீங்க இறக்க நேரிடும்னு சொல்றாங்க. அவ திரும்பவும் இறந்து போயிடுறா. இதை இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லி கத்தியை எடுத்துட்டு போய் அவ ஃப்ரெண்டை மிரட்டவே ஆரம்பிச்சிடறா. நீ சாப்பிட்டா எனக்கு எப்படி வயித்த வலி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவளோட பாய் ஃப்ரெண்ட் அவளுக்கு சப்போர்ட் பண்ணாம அவ ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணி லைவ் ஸ்ட்ரீம்ல இந்த பொண்ணு சாப்பிட்டா எப்படிங்க என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வயித்த வலி வரும், நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். இதனால இந்த பொண்ணை லைவ் ஸ்ட்ரீம்லயே எல்லாரும் திட்டுறாங்க. அவளுக்கு கடுமையான வயித்த வலி திரும்பவும் வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆக ஆரம்பிக்கிறா. ஆனாலும் அவ ஃப்ரெண்டுக்காரிக்குள்ள கொழுப்பு திரும்ப திரும்ப வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கா. இவளோட வலி தாங்கவே முடியல. டாக்டர் அப்பதான் இவளுக்கு ஒரு மெடிசன் சஜஸ்ட் பண்றாங்க. அந்த மெடிசனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவளுக்கு ஒரு ஞாபகம் வருது. ஒரு நாள் கடுமையான வயித்த வலி வர்றப்ப அவளோட ஃப்ரெண்டு இதை நான் பெட்டு கிட்ட பார்த்தேன், இந்த மெடிசனை நீ சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்துருப்பா. அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு இன்னும் வலி அதிகமாக ஆரம்பிச்சிருக்கும். இந்த மெடிசனை பிரிஸ்கிரைப் பண்ணி நமக்கு கொடுத்ததே நம்ம ஃப்ரெண்டு தான். ஏன் இந்த மெடிசனை சாப்பிட்டதுக்கு அப்புறம் நமக்கு இந்த மாதிரி ஒரு வலி வந்திருக்க கூடாது, அவளோட வலியெல்லாம் நமக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்க கூடாதுன்னு சொல்லி யோசிக்கிறா. அதனால அந்த மருந்தை அவ சாப்பிடாம அவாய்ட் பண்ணிடுறா. இதனால இந்த ஃப்ரெண்டு சாப்பிடுற ஃபுட் எல்லாத்துக்குமே அவளுக்கு பாய்சன் ஆகி கடைசியில ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி பெரிய அலர்ஜியா ஆயிருது. ஆனா இந்த பொண்ணுக்கு ஒரு பெரிய கம்பெனில இருந்து லைவ் ஸ்ட்ரீம்கான ஆஃபர் வருது. அதை கொடுக்கறதே அவளோட பிரதர் தான். இந்த ஃப்ரெண்டுக்காரையும் இவனும் அதே கம்பெனில இருக்கிற மேனேஜரை காசு கொடுத்து கரெக்ட் பண்ணி ஃபேமஸ் ஆகிறதுக்காக லைவ் ஸ்ட்ரீம்க்கு ஏற்பாடு பண்றாங்க. அங்க வர இந்த பொண்ணு இவளை எப்படியாச்சும் மாட்ட வைக்கணும்னு பாக்குறா. ஆனா ஃப்ரெண்டு லைவ் ஸ்ட்ரீம்ல இவ பேரை கெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. ஆனா அவ நீங்க ஹாட் சாஸ்க்கு பதிலா இப்ப நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது சாதாரண சாஸ் தான் அப்படிங்கறத நிரூபிச்சிடறா. இதெல்லாம் பாக்குற காசு வாங்கின மேனேஜர் இந்த ஃப்ரெண்டு பொண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்றான். ஆனா அங்க வர இந்த பொண்ணோட பிரதர் இவங்க எல்லாரையுமே ஃபயர் பண்ணிடுறாரு. பத்தாததுக்கு உன்னோட லைவ் ஸ்ட்ரீமையே நான் கேன்சல் பண்றேன், ஏன்னா நீ பெரிய சீட்டிங் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை எந்த ஒரு ஆப்பையுமே யூஸ் பண்ண முடியாத மாதிரி பேன் பண்ணிடுறாரு.